ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். நான் அந்த இடத்திற்கு போக வேண்டி இருந்தது. எப்படி? கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷனை நான் செய்யணும்னு இருந்தது. நல்லா கவனிக்கணுங்க. கடந்த காலத்தில் கண்டிப்பாக 100% அந்த வேலையை செஞ்சே ஆகிருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. கடந்த காலத்தில் நான் ஒரு ஆக்ஷனை செய்யணும்னு என்னை எதிர்பார்த்தாங்க. புரியுதுங்களா? ஒரு ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் அந்த இடத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க. நான் தான் அந்த வேலையை செய்யணும்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்திற்கு நான் போகணும்னு எதிர்பார்த்தார்கள். அதனால் அந்த இடத்துக்கு நான் போக வேண்டி இருந்துச்சு. ஆனால் போகலை. இந்த மாதிரி சென்டென்ஸ் சொன்னாலே தெரியுது நம்ம அந்த ஆக்ஷனை செய்யலை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒருத்தங்க நம்ம எதிர்பார்த்துருந்தாங்க அப்படின்னா, அதற்கு தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, நாம் பாஸ்ட் பி வெர்ப் என்னென்ன இருக்குது? வாஸ் அண்டு வேர். இதில் ஏதாவது ஒரு பி வெர்பை எந்த நவுனை போடுறோமோ அந்த நவுனுக்கு ஏற்றாற்போல் போட்டுக்கிட்டு, இதற்கடுத்து இந்த சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் நண்பர்களே. ஓகே, இந்த சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பி வெர்புக்கு அடுத்து யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன ஆக்ஷனை நம்ம செய்ய வேண்டி இருந்ததோ அந்த ஆக்ஷனை V1ல சொன்னால் போதும். கட்டாயம் அல்ல, எதிர்பார்ப்பு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டாயம்னா வேற, ஹேட் டுக்கு நம்ம போயிடுவோம். எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். ஓகே, பாருங்க. நான் அந்த இடத்திற்கு போக வேண்டி இருந்தது. ஓகே, ஆக்ஷனை செய்ய வேண்டியது யாராமா? நான். ஓகே, அவங்க தான் சப்ஜெக்டு ஐ. இப்போ ஐ அப்படிங்கிற வார்த்தைக்கு கடந்த காலத்தில், அதாவது பாஸ்ட் டென்ஸுக்கு நாம் என்ன பி வெர்பை போட்டால் கரெக்டாக வரும்? வாஸ். வெரி குட். ஐ வாஸ் ஓகே சப்போஸ் டு. ஐ வாஸ் சப்போஸ் டு. ஓகே, சப்போஸ் டுங்கிறது ஃபிக்ஸ்டு வேர்டு, அப்படியே தூக்கி போட்டாச்சு. ஐ வாஸ் சப்போஸ் டு என்ன ஆக்ஷனை செய்ய வேண்டி இருந்துச்சாம்மா? எந்த ஆக்ஷனை செய்யணும்னு இருந்துச்சாம்மா? பாருங்கள், போக வேண்டி இருந்தது. இந்த வேண்டி இருந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன ஆக்ஷனை செய்ய வேண்டி இருந்துச்சோ அந்த ஆக்ஷனை நம்ம போட்டுருவோம். அப்போ போக வேண்டி இருந்தது, கோ எங்கே? அந்த இடத்திற்கு. அப்படின்னா சும்மா தேர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். பாருங்க, ஐ வாஸ் சப்போஸ் டு கோ தேர். ஐ வாஸ் சப்போஸ் டு கோ தேர். நான் அந்த இடத்திற்கு போக வேண்டி இருந்தது, ஆனால் நான் போகலை. நான் போகணும்னு என்னை எதிர்பார்த்தாங்க, ஆனால் அந்த வேலையை நான் செய்யலை. புரியுதுங்களா நண்பர்களே? அப்போது ஐ, ஹீ, ஷீ, இட் இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து நீங்கள் வாஸ் அப்படிங்கிற வார்த்தையும், அடுத்து வி, யூ, தே இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து நீங்கள் வேர் அப்படிங்கிற வார்த்தைகளும் உபயோகிக்க வேண்டும். இந்த பி வெர்ப் தான் நீங்கள் போடணும். ஓகே, ஐ வந்தால் வாஸ், ஹீ வந்தால் வாஸ், ஷீ வந்தால் வாஸ், இட் வந்தால் வாஸ், வி வந்தால் வேர், யூ வந்தால் வேர், தே வந்தால் வேர். யூ அப்படிங்கிறது நம்ம சிங்குலராக ப்ளூரலாக அப்படிங்கிறத கணிக்க முடியாதுங்க. ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருந்தாலும் நீ தான், நிறைய பேர் இருந்தாலும் நீ தான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தமிழ்லாம் சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம், நீ, நீங்கள் அப்படின்ட்டு. ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது. அதனால் ஃபிக்ஸ்டாக நம்ம இந்த வேர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்க நண்பர்களே? இப்போ இதுதான் ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? இப்போது இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியராக தெரியும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நாம் படிக்கக்கூடிய இந்த சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தையை சிச்சுவேஷன் ஓரியண்டாக படித்தோம்னா தான் புரியும். புரியுதுங்களா? இல்லாட்டி இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். சரி பாருங்கள், நேற்று நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனீங்களா? நம்ம ஒருத்தர்கிட்ட பார்த்து கேட்குறோம், நேற்று நீங்கள் ஆஃபீஸ் போனீங்களா? நான் போகலை. ஒரு ஃபைலை முடிக்க வேண்டி இருந்துச்சு, ஆனால் நான் முடிக்கலை. ஒரு ஃபைலை முடிக்கணும்னு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்னு வச்சுக்கலாமே. ஆடிட்டருக்கு ஒரு ஃபைலை என்னை முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, நான் முடிப்பேன் அப்படின்னு எதிரும் பார்த்தாங்க, என்ன பண்ணல, முடிக்கலை. அப்போ நாம் ஒரு ஆக்ஷனை செய்ய வேண்டி இருந்தது, ஆனால் அந்த ஆக்ஷன் நம்ம செய்யலை.
புரியுது நண்பர்களே? பாருங்கள், எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யலை. நேற்று நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனீங்களா கேள்வியாக கேட்குறோம். போனீங்களா, இப்போ பாஸ்ட். ஓகே, பாருங்கள், டிட் யூ கோ டு ஆஃபீஸ், போனீங்களா, டிட் யூ கோ டு ஆஃபீஸ் எஸ்டர்டே. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நண்பர்களே உங்களால் அந்த ஒரு 3-4 சென்டென்ஸை அப்படியே தொடர்ச்சியாக பேச முடியும், அந்த ஃப்ளூவன்சி வரும். சரிங்களா? டிட் யூ கோ டு ஆஃபீஸ் எஸ்டர்டே. நான் போகலை. பாருங்கள், நான் போகலைன்னா ஐ டின் கோ. ஐ டின் கோ, நான் போகலை. ஒரு ஃபைலை முடிக்க வேண்டி இருந்தது. யார்? நான். அப்போது ஐ வாஸ் சப்போஸ் டு ஃபினிஷ் அ ஃபைல். ஐ வாஸ் சப்போஸ் டு ஃபினிஷ் அ ஃபைல். நான் ஒரு ஃபைலை முடிக்க வேண்டி இருந்தது. நேற்று நான் ஆஃபீஸ் போகல, நான் ஒரு ஃபைலை முடிக்கணும்னு இருந்தது, ஆனால் நான் முடிக்கலை. ஓகே, பட் ஐ டின்ட் ஃபினிஷ் இட்னு சொன்னாலும் ஓகே தான், இல்லை டின்ட் நிறுத்தினாலும் ஓகே தான், மீனிங் வந்துடும். புரியுதுங்களா? பாருங்கள், டிட் யூ கோ டு ஆஃபீஸ் எஸ்டர்டே. ஐ டின்ட் கோ. ஐ வாஸ் சப்போஸ் டு ஃபினிஷ் அ ஃபைல் பட் ஐ டின்ட். எப்படி நண்பர்களே? பொறுமையாக எங்கூட சேர்ந்து இப்போ சொல்லுங்கள். டிட் யூ கோ டு ஆஃபீஸ் எஸ்டர்டே. ஐ டின்ட் கோ. ஐ வாஸ் சப்போஸ் டு ஃபினிஷ் அ ஃபைல் பட் ஐ டின்ட். இன்னும் ஒருக்கா சொல்லுங்கள். ஆப்போசிட்டில் இருக்க ஒரு நபரை பார்த்து பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, சொல்லாமா? வாங்க. டிட் யூ கோ டு ஆஃபீஸ் எஸ்டர்டே. ஐ டின்ட் கோ. ஐ வாஸ் சப்போஸ் டு ஃபினிஷ் அ ஃபைல் பட் ஐ டின்ட். அவ்வளோதான், ஈஸி. ஓகே, அடுத்து பாருங்கள். டாக்டரை மீட் பண்ணிங்களா. நானும் டாக்டர் பார்க்க வேண்டி இருந்தது. எப்படி? ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்குது, நான் அந்த ஆக்ஷனை செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணல, நான் பண்ணலை, மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, பாருங்கள், டாக்டரை பார்த்தீங்களா, நம்ம கேட்குறோம் ஆப்போசிட்டில். டாக்டரை பார்த்தீங்களா, சேம். டிட் யூ மீட் த டாக்டர். நண்பர்களே நல்லா கவனிக்கணுங்க, இந்த பாஸ்ட் டென்ஸில் சப்போஸ் டு யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே டிட்டில் தான் வரும். புரியுதுங்களா? டூவெல்லாம் வரவே வராது, டிட்டில் தான் வரும். புரியுதுங்களா? ஓகே, டாக்டரை பார்த்தீங்களா. ஏன்னா சம்பவம் எல்லாமே பாஸ்ட்டில் நடக்குது நண்பர்களே. அப்போ பாஸ்ட்டில் நடக்கும்போது பாஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக வரும். சரி, வாங்க. டாக்டர் பார்த்தீங்களா. டிட் யூ மீட் த டாக்டர். நான் அவரை பார்க்க வேண்டி இருந்தது. ஐ வாஸ் சப்போஸ் டு மீட் ஹிம். மிஸ் ஆயிருச்சு, அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐ மிஸ்ட் இட். அவ்வளோதான், ஐ மிஸ்ட் இட். ஓகே, டிட் யூ மீட் த டாக்டர். ஐ வாஸ் சப்போஸ் டு மீட் ஹிம். ஐ மிஸ்ட் இட். ஓகே, நீங்கள் டாக்டர் பார்த்தீங்களா. நான் டாக்டரை பார்க்க வேண்டி இருந்துச்சுங்க. எப்படி? நான் டாக்டரை பார்க்க வேண்டி இருந்தது, மிஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்கள், இப்போது கேட்கலாமா ஒருத்தரை பார்த்து? ரைட். டிட் யூ மீட் த டாக்டர். ஐ வாஸ் சப்போஸ் டு மீட் ஹிம். ஐ மிஸ்ட் இட். மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்கள், என் கூட சேர்ந்து அப்படியே பொறுமையாக சொல்லுங்கள். டிட் யூ மீட் த டாக்டர். ஐ வாஸ் சப்போஸ் டு மீட் ஹிம். ஐ மிஸ்ட் இட். ஐ மிஸ்ட் இட். சிம்பிள். அவள் கலந்து கொள்ளவில்லை, அவள் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அவள் ஒரு ரிப்போர்ட் என்ன பண்ணணும், ரெடி பண்ண வேண்டி இருந்துச்சு. எப்படி? அந்த ஃபங்க்ஷனில் இல்லாட்டி ஏதோ ஒரு மீட்டிங்கில் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அவள் வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கணுன்ட்டு இருந்துச்சு. எல்லாம் எதிர்பார்த்தா அவள் தான் அதை ரிப்போர்ட்டை முடிச்சு கொடுப்பா அப்படின்ட்டு. அவள் பண்ணலை, அவள் அந்த ஆக்ஷனை பண்ணலை. பட் ஷீ டின்ட். சொல்லலாமா? வாங்க. அவள் கலந்து கொள்ளவில்லை. ஷீ டின்ட் பார்ட்டிசிபேட். ஓகே, அவள் தான் ரிப்போர்ட்டை ரெடி பண்ண வேண்டி இருந்துச்சு. ஷீ வாஸ் சப்போஸ் டு, பாருங்க, ப்ரிப்பேர் அ ரிப்போர்ட். ஆனால் அவள் பண்ணலை. பட் மேலே சொன்ன மாதிரியே டின்ட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் போட்டாலே போதும், மீனிங் வந்துடும். பட் ஷீ டின்ட் ஃபினிஷ் இட் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி பட் ஷீ டின்ட் அப்படின்னு சொல்லி கூட நிறுத்திக்கலாம். பாருங்கள், ஷீ டின்ட் பார்ட்டிசிபேட், அவள் பங்கேற்கவில்லை. ஷீ வாஸ் சப்போஸ் டு ப்ரிப்பேர் ரிப்போர்ட், அவள் தான் அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ண வேண்டி இருந்தது. பட் ஷீ டின்ட், அவள் அதை பண்ணலை. எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஷீ டின்ட் பார்ட்டிசிபேட். ஷீ வாஸ் சப்போஸ் டு ப்ரிப்பேர் அ ரிப்போர்ட்.
but she didn't. Come again. மறுபடியும் என் கூட சேர்ந்து ஒரு டைம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த சென்டென்ஸை சொல்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். She didn't participate. She was supposed to prepare a report, but she didn't. புரியுது நண்பர்களே? இந்த முறையில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நாம் என்ன சென்டென்ஸ் படிக்கிறோமோ அதுவும் நமக்கு புரிஞ்சிடும். அது என்ன யூசேஜில் வருது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். இவர் தான் அதை சேங்ஷன் பண்ண வேண்டி இருந்துச்சு. அவர் சேங்ஷன் பண்ணணும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறோம். அந்த ஆக்ஷன் அவர் செய்யணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம். அவர் என்ன பண்ணலை. இன்னும் அழுத்தமாகவே சொல்கிறோம், அவர் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. ஈஸி தான். நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். ஓகே, ஐ அப்ளைட் ஃபார் அ லோன். ஓகே, ஐ அப்ளைடு ஃபார் அ லோன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சம்பவம் கடந்த காலத்திலே நடந்திருக்கிறது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கடந்த காலத்தை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பர்டிகுலர் சப்போஸ்டுங்கிற வார்த்தை கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஐ அப்ளைட் ஃபார் அ லோன். நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். இவர் தான் அந்த லோனை சாங்ஷன் பண்ண வேண்டி இருந்தது. ஓகே, பாருங்கள். ஹீ வாஸ் supposed to sanction it. ஓகே, he was supposed to sanction it. அவர் தான் என்ன பண்ண வேண்டியிருந்தது, அதை சாங்ஷன் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் பண்ணவே இல்லை. பட் he didn't do it. அந்த அழுத்தத்திற்கு அட்டால் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம். பண்ணவே இல்லை, அப்போ அட்டால் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கணும். ஓகே, ஐ அப்ளைட் ஃபார் அ லோன். he was supposed to sanction it, but he didn't do it at all. ஈஸியாக இருக்கிற நண்பர்களே பாருங்கள். ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடி ஒரு சென்டென்ஸ் போட்டு பேசலாம். இப்போ அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் பேங்க்குக்கு லோன் அப்ளை பண்ணேன். இவர் தான் சாங்ஷன் பண்ண வேண்டி இருந்துச்சு, ஆனால் பண்ணவே இல்லை. வாங்க சொல்லலாமா? ஐ அப்ளைட் ஃபார் அ லோன். he was supposed to sanction it, but he didn't do it at all. மறுபடியும் ஒருக்கா எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ அப்ளைட் ஃபார் அ லோன். he was supposed to sanction it, but he didn't do it at all. ஓ, இந்த காரை நீ வாங்கிட்டியான்னு சொன்னாலும் அவன் அந்த ஆக்ஷன் செஞ்சது பாஸ்ட்டு. அப்போ பாஸ்ட்டில் தான் கேள்வியை கேட்கணும். ஓ, இந்த காரை நீ வாங்கிட்டியா? அவங்க வாங்கணுன்னு இருந்துச்சு, அவங்க வாங்க வேண்டி இருந்தது, எதிர்பார்த்தாங்க. பரவாயில்ல, நல்லா யூஸ் பண்ணு, ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா யூஸ் பண்ணு. ஓகே, ஓ, இந்த காரை நீ வாங்கிட்டியா? பாருங்கள். டிட் யூ பை திஸ் கார்? ஓகே, வாங்கிட்டியா அப்படிங்கிற ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட டோன் வந்தாலும் சம்பவம் நடந்து ஃபுல்லாக பாஸ்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம சப்போஸ் டு யூஸ் பண்ணுறோம், அதனால. புரியுதுங்களா? டிட் யூ பை திஸ் கார்? ஓ, இந்த கார் நீ வாங்கிட்டியா? அவங்க வாங்க வேண்டி இருந்தது. அப்போ தே வேர் சப்போஸ் டு. ஓகே, தே வேர் சப்போஸ் டு பை திஸ். ஓகே, பரவாயில்ல, நல்லா யூஸ் பண்ணு, நோ ப்ராப்ளம். யூஸ் இட் வெல். இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் நண்பர்களே. நல்லா கேஷுவலாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு நினைப்பாங்க. பாருங்கள். டிட் யூ பை திஸ் கார்? தே வேர் சப்போஸ் டு பை திஸ். நோ ப்ராப்ளம், யூஸ் இட் வெல். ஓகே, இப்போ எங்கூட சேர்ந்து அப்படியே பொறுமையாக சொல்லுங்கள் பார்க்கலாம். டிட் யூ பை திஸ் கார்? தே வேர் சப்போஸ் டு பை திஸ். நோ ப்ராப்ளம், யூஸ் இட் வெல். கம் அகைன். மறுபடியும் எங்கூட சேர்ந்து ஒரு டைம் சொல்லுங்கள் பார்க்கலாம். Did you buy this car? They were supposed to buy it. No problem, use it well. ஓகே, ரொம்ப ஈஸி நண்பர்களே. நேற்று எங்களுக்கு தேர்வு இருந்தது, நைட்டு ஃபுல்லாக படிக்க வேண்டி இருந்தது, தூங்கிட்டோம். ஓகே, நேற்று எங்களுக்கு தேர்வு இருந்தது. We had an exam yesterday. இதெல்லாம் ஈஸியான சென்டென்சஸ். ஓகே, we had an exam yesterday. இரவு முழுவதும் படிக்க வேண்டி இருந்தது. அப்போது we were supposed to study all night.
ஆல் நைட், ராத்திரி ஃபுல்லாக தான் ஆல் நைட். வி வேர் சப்போஸ் டு ஸ்டடி ஆல் நைட், ஆனால் நாங்கள் தூங்கிட்டோம். ஓகே, பட் வி ஃபெல் அஸ்லீப், பட் வி ஸ்லெப்ட். எது சொன்னாலும் கரெக்டு தான். வி ஃபெல் அஸ்லீப். ஓகே, அந்த தூக்க நிலைமைக்குள்ளாக போய்விட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸ்லீப்புக்கும் அஸ்லீப்புக்கும் இப்போ நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் கேட்பீங்க. ரைட், சரி பாருங்கள். வி ஹேட் அன் எக்ஸாம் எஸ்டர்டே, வி வேர் சப்போஸ் டு ஸ்டடி ஆல் நைட், ராத்திரி முழுக்கா, பட் வி ஃபெல் அஸ்லீப். ஓகே, இப்போ எங்கூட சேர்ந்து சொல்லலாமா? வாங்க. ரைட், வி ஹேட் அன் எக்ஸாம் எஸ்டர்டே, வி வேர் சப்போஸ் டு ஸ்டடி ஆல் நைட், பட் வி ஃபெல் அஸ்லீப், பட் வி ஸ்லெப்ட். ஒன் மோர் டைம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சொல்லுங்கள் ஒரே டைம். We had an exam yesterday. We were supposed to study all night, but we fell asleep, but we slept. எது சொன்னாலும் கரெக்டு தான். புரிஞ்சு நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ. Thank you.